இப்படி கடவுள் ஒன்று புறப்படுத்திக்கினே இருப்பார். அதாவது நீ வந்திருக்கிறது கரெக்டு, அவருக்கு ஒன்றை பிடிக்கும், இதெல்லாம் அவரே ஒவ்வொரு அனுபவங்கள் வாயிலாக நமக்கு வந்துகிட்டே இருக்கும். விதவிதமான அனுபவங்கள் வரும். அதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம போயிட்டுருக்கிற டைரெக்ஷன் கரெக்டு. இப்போ நீங்கள் சேலம் பாருன்னு வை, செங்கல்பட்டு முதல்ல வரும், அதுக்கப்புறம் திண்டிவனம், மதுராந்தகம், விழுப்புரம் எல்லாம் வந்துன்னே இருக்கும் இல்லையா. அதில் போட்டிருக்கோம் சேலம் 300 கிலோமீட்டர் 240 கிலோமீட்டர்னு வரும். அதை வச்சு நீ எவ்வளோ தூரம் போயின்னுக்கிற, எவ்வளோ தூரத்தில் நெருங்க போகிற சேலம்னு உனக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி இந்த ஆன்மீக பாதையில் நம்ம வாழ்க்கையில் வர்ற அனுபவங்களை வச்சுக்கிட்டு நம்ம கடவுளை எவ்வளோ கிட்ட நெருங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு புரிய ஆரம்பிச்சோம். அனுபவங்களை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். என்னை எடுத்த உடனே கடவுள் உனக்கு ஃபோன் போட்டு நான் புதன்கிழமை இத்தனை மணிக்கு உனக்கு தரிசனம் கொடுக்க போகிறேன்னா சொல்ல மாட்டார். யூ ஃபாலோ வித் யுவர் எக்ஸ்பீரியன்ஸஸ். அப்போ இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிடும். இதெல்லாம் தான் சந்தோஷன்றது. சந்தோஷங்கிறது இதே தான். நான் சொன்னேன்ல ரத்னகிரி சாமிகிட்ட நான் ரொம்ப க்ளோஸ்.